இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி கார்த்திக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக துணி கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் ட்ரையல் ரூமில் கேமரா இருக்கிறத நம்ம ரேவதி பார்த்துடுறாங்க. கேமரா யார் வச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே அந்த கேமரா ஆன் பண்ணிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த கடையில் வேலை பார்க்குற முருகன் ஒருத்தர் தான் அங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத நம்ம ரேவதி கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக மேனேஜர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிக்கடை ஓனர் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அவரும் முருகனை கூப்பிட்டு பயங்கரமாக கண்டிக்கிறாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் ட்ரையல் ரூமில் கேமரா வைப்பேன், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இவனை போலீஸில் தான் சார் பிடிச்சி கொடுக்கணும், அவங்க பார்த்துப்பாங்க, இவன் வெளியிலே வர முடியாத அளவுக்கு இவன் மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த கடைக்காரரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே அந்த துணி கடைக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ முருகனோட வேலை பார்க்குறவன் போச்சிவன் மாட்டிக்கிட்டானே, இனிமேட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பதத்தட்டில் இருக்க, இந்த சைடு முருகனை போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவன் போகும்போது ரேவதியை ஒரு முறைச்சிட்டு தான் போகிறான். இந்த சைடு முருகனோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஆளுங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி முருகன் மாட்டிக்கிட்டான், அவனை மட்டும் நம்ம வெளியில் எடுக்கலைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டு அவரும் எப்படியாவது அவனை ஜாமீனில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த சைடு நல்ல நாளுக்கு துணி எடுக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரோகிணி ரொம்பவே கஷ்டத்தோட வீட்டுக்கு போறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சமைச்சிட்டு கிட்ட சொல்றாங்க. அம்மா, இந்த மாதிரி துணி கடையில ட்ரையல் ரூம்ல கேமரா வச்சிருந்தாங்க, நல்ல வேலையா நான் பார்த்து மேனேஜர் கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்ட சாமுடிச்சேரி சொல்றாங்க, என்ன ரேவதி சொல்ற, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நீ பண்ணது ரொம்பவே கரெக்டு, நீ தைரியமா நீட்டு போராடி அவனை போலீஸ்ல பிடிச்சிக்கிட்டு இருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த விஷயம் நம்ம கார்த்திக்கு தெரிய வர, கார்த்தி ரேவதி கிட்ட சொல்றாங்க, என்ன ரேவதி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்ல, அப்போ ரேவதி சொல்றாங்க, எனக்கு ஃபோன் பண்ண கூட எனக்கு டைம் கிடையாது, அந்த அளவுக்கு நாங்கள் பிஸியாக இருந்தேன், நல்ல வேலையாக அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து, வா நம்ம போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம இன்னும் நல்லா அவனை பற்றி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா அவன் பின்னாடி கண்டிப்பாக பெரிய கும்பலே இருக்கும், அவனை இப்படியே விட்டோன்னா நிறைய பெண்கள் இவனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அதுக்கு முன்னாடியே அந்த முருகனோட ஆளுங்களாம் வந்து அவனை ஜாமீனில் வெளியில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ நம்ம ரேவதி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்பாங்க, சார் அந்த முருகனை நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக அவன் பின்னாடி பெரிய கும்பலே இருக்கும் தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்டால் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, மா அவனை ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு போயிட்டாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே செம்மையாக கோவப்படுறாங்க. எப்படி சார் நீங்கள் அவனுக்கு ஜாமீன் கொடுக்கலாம், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது, அவன் வெளியில் வராத மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும், அவன் வெளியில் வந்து இன்னும் எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல, அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க தான் தோணுது, அந்த ஆள் தான் வந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு போயிருக்காரு, இதில் நம்ம தலையிட்டோன்னா கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கைக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, சார் இப்படியே தப்பு பண்ணுறவங்கள மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே தான் போவாங்க, அவங்க என்னைக்குமே திருந்த மாட்டாங்க, அவங்க பண்ண தப்புக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, சார் அவன் என்னமோ பெரிய ஆளுங்க கூட தொடர்பில் இருக்கான்னு தான் தோணுது சார், அவங்களுக்கு பின்னாடி பெரிய ரவுடி கும்பலே இருக்கும் போல, அவனை பார்த்தாலே தெரியுது, இதில் நீங்கள் தலையிடாதீங்க சார், ஏன்னா அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, சாரி சார், என்னாலலாம் அப்படி எனக்கு என்னன்னு விட்டுட்டு போக முடியாது, ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு என்னால் கண்ணை மூடிட்டு போக முடியாது, அதனால அவனுக்கு நான் சரியான தண்டனையை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், அவன் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி கண்டிப்பாக கோர்ட்டில் நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிடுறாங்க. இந்த சைடு முருகன் ரேவதி மேலே செம்ம கோபத்தில் இருக்காங்க. ரேவதியை தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது அவளை பழி வாங்கணும், என்னைய எல்லாரும் முன்னாடியும் அற வாங்க விட்டுட்டால, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் ஒரு பக்கம் ரேவதி மேலே கோவத்தோட அவங்க வீட்டை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ரேவதி யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. முருகன் ரேவதியை எப்படியாவது கடத்தி கொண்டு போயிட்டு அவளை உரு தெரியாமல் அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி முருகன் பயங்கரமாக பழி வாங்குறதுக்காக தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனையாகுமோன்னு தோணுது, அவன் வேற போகும்போது உன்னைய முறைச்சி பார்த்துட்டு போனான்னு சொன்னேன், இப்போ அவன் வந்து உன்னைய பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்டு இருப்பான், நீ எதுக்கோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கிட்ட ரேவதி சொல்கிறாங்க, நான் எதுக்காக பயப்படணும், அதான் எனக்கு ஏதாவது ஒன்றுனா காப்பாற்றுறதுக்கு நீ இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க.
நீ தப்பு பண்ணிட்ட ரேவதி, இந்த மாதிரி தப்பு இந்த கடையில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டியதானே. நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன். இதில் நீ தலையிட்டது தான் இப்போ பெரிய பிரச்சனையாக போகுது. ஏன்னா நானாவது எப்படியாவது சமாளிச்சிருவேன். அவன் பழி வாங்கணுன்ட்டு உன்னையே தான் தேடி சுற்றிட்டு இருப்பான். இப்போ நீ மட்டும் அவன் கையில் மாட்டினா என்ன ஆகுன்னு யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, இனிமேட்டு கொஞ்சம் நாளைக்கு நீ வெளியில் எங்கேயும் போகாத, ஷாப்பிங் அங்கே இங்கெல்லாம் எங்கேயும் போகாத, வீட்டிலே இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ரவுடி வந்து கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். ஏற்கனவே சந்திரகலா ரேவதி மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் லட்டு மாதிரி கிடச்சிருக்கா. இனிமேட்டு சந்திரகலா வந்து விடவே மாட்டாங்க. ரேவதியை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த சந்திரகலாவுக்கு செம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ முருகனோட சேர்ந்து சந்திரகலாவும் ரேவதியை பழி வாங்குறதுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ரேவதிக்கு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு. அதுலேருந்து நம்ம கார்த்தி எப்படி ரேவதியை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.